எப்படி வேணா வளைச்சு நம்ம போட்டுக்கலாம். ஆமா சார். இது ஒரு லைட் வாங்கினாலே மாத்தி நம்ம மாத்தி இது பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல வயரிங் பண்ணாம இருப்பாங்க, வெளியில எல்லாம் பில்டிங் கட்டி முடிச்சிருப்பாங்க, திருப்பி உடச்சி அங்கெல்லாம் என்ன பண்ண முடியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏரியாவில எல்லாம் வந்து சோலார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த வகையான உங்களுக்கு இபி எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை. லைட்டோட லெவல், சர்ஃபேஸ் லெவல் இங்க இருக்காது. பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உள்ளதான் வரும். த்ரெட் நல்லா இருக்கும், ஆனா நம்மளுக்கு இரிட்டேஷன் இருக்காது. லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த கண் வலி அதெல்லாம் இருக்காது. இது எல்லாமே வந்து சிலிண்டர்ஸ் டைப், ஃபால் சீலிங் பண்ணாமே பண்ணலாம். இது இந்த சைஸ்ல கூட லைட் இருக்கு. ஸ்மாலஸ்ட் லைட் சார், நம்ம விரல் அளவு தான் இருக்கும். சென்னையில இதான் நம்மள்ட்ட தான் இருக்கு. ஃபால் சீலிங் பண்ணாமையே இந்த வந்து கார்னர்ல இது பண்ணலாம். ஃபால் சீலிங் பண்ணாத வால்ல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ரெடிமேடாவே வரும் இல்லையா? ரெடிமேடா இருக்கு சார். இதான் கபோர்டுனா கபோர்டு உள்ள அடிக்கும். கபோர்டு உள்ள அடிக்கும், நம்ம கண்ணுக்கு அடிக்காது. சோ வந்து உள்ளதான் அடிக்கும். ஜஸ்ட் கபோர்டு ஓபன் பண்ணும்போது லைட் எரியும், க்ளோஸ் பண்ண உடனே ஆஃப் ஆயிடும். அதான் உள்ள இருக்கிற லைட்டு அதை பொறுத்தும். அப்புறம் கிறிஸ்டல் யூஸ் பண்றது இது எல்லாமே லோ குவாலிட்டியும் இருக்கா? கண்டிப்பா சார். அக்ரிலிக்ல வருது. இந்த கட்டிங் எல்லாமே சேமா இருக்கும். ஆனா நீங்க லைட் போட்டு 3-4 மாசத்துலயே பாத்தீங்கன்னா தூசி ஒட்டும், ஆனா அந்த தூசி வெளியே வராது. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ரேட்டு சீப்பாக கிடைக்கிற ஐட்டம்ஸ். சேம் இந்த லீஃப் பார்த்தீங்க, டபுள் லைட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம இது கொடுத்துருது. எல்லா எல்இடிஸ் தான், 3-in-1 கலர்ஸ். அதை வாங்கினாங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக ஆமாம், அதே மாதிரி வால் லைட்ஸ் இருக்கு. அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையுமே இப்போ லைட்ஸ் வருது சார். ஆமாம். இது 4 சைடு நான் பார்த்துருக்கேன், ஃப்ரண்ட்ல இருக்காது. ஆமாம், இப்போ ஃப்ரண்ட்லையும் வருது. நம்மளோட மெயின் அட்வான்டேஜஸ் 5 years வாரண்டி கிடைச்சிது. ஸோ இந்த 5 yearsக்குள்ள என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீட்டுடைய ஃபினிஷிங் அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்றது நிறைய விஷயங்களை பொறுத்து இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய லைட்டிங். இப்போ நிறைய வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம், பிரம்மாண்டமான லைட்டிங்லேருந்து சின்ன லைட்டிங் வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி லைட்லாம் எங்கே கிடைக்கும், என்ன ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்குமே கூட நம்ம சொல்லலாம் புது டிசைன்ஸில் நிறைய பொருட்கள் வந்துட்டுருக்கு. அதில் லைட்டிங்கும் ஒன்று. இப்போ ஏற்கனவே பார்த்த டிசைன்ஸ் வந்து இப்போ இருக்காது, அப்படியே இருந்தாலும் அது பழசாக இருக்கும். இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய டிசைனு எங்கே கிடைக்கும், புதுசாக என்னென்ன டிசைன் வந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டை அழகுபடுத்துகிற மாதிரியான அதிக செலவு வைக்கக்கூடிய லைட் மட்டும் இல்லை, சான்லியர் மாதிரியான லைட் மட்டும் இல்லை, ரெகுலராக வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பாட் லைட்டு, ப்ரொஃபைல் லைட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது விதமான மாடல்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான லைட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டை அழகாக்குற மாதிரியான பிளானை ஈஸியாக பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஃபுல் வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய கடையை பற்றியும் உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ஷக்கீல் அஹமத். கேலக்ஸி லைட்ஸ்ன்னு சொல்லி இங்கே நந்தனம் சேமேஸ் ரோட்ல சென்னையில் இருக்கிறோம். நாங்கள் வந்து 12 வருஷமா இந்த லொக்கேஷனில் இருக்கிறோம். சரிங்களா, லைட்டிங் மட்டும் தான் பண்ணுறோம். கம்ப்ளீட் லைட்டிங் சொல்யூஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, A to Z லைட் எல்லாமே கிடைக்கும். எஸ் சார், A to Z எல்லா லைட்டிங் பண்ணுறோம். ஓகே, உங்கள் சென்னையில் நிறைய கடை இருக்கு. உங்கள் கடையில் எதனால் வாங்கலாம்? எங்களோட இது பார்த்தீங்கன்னா மெயினாக குவாலிட்டி, கலெக்ஷன்ஸ், ஆஃப்டர் சேல் சர்வீஸ். மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனலில் என்னென்ன மாடல்ஸ் பார்க்குறீங்களோ எல்லா இதுவுமே நம்மள்ட்ட கிடைக்கும். ஓகே, ஆன்லைனில் எதுவும் பார்த்து இதே வேணும்னாலும் அது பண்ணி கொடுக்கலாம். ஓகே, சப்போஸ் இதே இல்லைனாலும் கஸ்டமைசேஷன் பண்ணி தரும். ஸோ இது குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சில இதில் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்ச நாளே வந்து அது திருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட ப்ராடக்ட் வந்து திருப்பிடிக்காது. கிறிஸ்டலோட குவாலிட்டிலாம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ், பிளாஸ்டிக் கிறிஸ்டல்ஸோ அந்த மாதிரி அக்ரிலிக்ஸ்லாம் இருக்காது. ஓகே, மெயின் சேல்ஸுக்கு அப்புறம் நிறைய இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சஃபர் ஆகுறாங்க. ஒரு ஃபிட்டிங் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. மேஜராக பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் அட்வான்டேஜஸ் 5 years வாரண்டி கிடைச்சிடும் சார். ஓகே, ஸோ இந்த 5 yearsக்குள்ள என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். லைட்டோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 7 to 9 வருஷம், நம்ம 5 வருஷம் வாரண்டி கொடுத்துரும். ஓகே, அதுலேயே 5 வருஷத்துக்கு கொடுத்துரும். எஸ் சார், 5 வருஷம். ஓகே சார். டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் சவுத் இந்தியா வந்து ஃப்ரீ டெலிவரி சார். ஒரு ப்ராப்பரான ஒரு மினிமம் குவான்டிட்டி வாங்கினாலே ஃப்ரீ டெலிவரி தான். ஓகே, டெலிவரிக்கு தனியாக சார்ஜஸ் எதுவும் இல்லை சார். ஓகே, லைட் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்த்துலாம் சார். வாங்க சார். சான்லியர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ டபுள் லைட் சான்லியர்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வான்னு சொல்லுவாங்க, இல்லை பீகாக்கு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 12 லைட்ஸ் வருது, அப்புறம் 18 லைட்ஸ் வரும், 21, 24 லைட்ஸ் வரும். கஸ்டமைசேஷன் மட்டும் இல்லாம இதுலயே வேற நம்பர்ஸும் வரும், வேற மாதிரி இது வரும். இந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்கு. ரெயின் டிராப்ஸ் எத்தனை இது வேணுமோ கொடுக்கலாம். ஓகே. பாடி ஃபினிஷும் இந்த கோல்டுலயே இருக்கு, ரோஸ் கோல்டுலயும் இருக்கு. அப்புறம் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3-in-1 கலர்ஸ் வரும் சார். இதுலயே மாறுமா? இப்போ இதுல கலர் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணா நம்ம கலர் மாறும் சார். ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஒயிட், அப்புறம் பியூர் ஒயிட் வரும். ஓகே, அப்புறம் வார்ம் ஒயிட். இது லைட் வந்து மேல இருந்து வர்ற கிளாரா? இல்ல சார், இதுல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி இதுல வந்து உங்களுக்கு லைட்ஸ் இருக்கு சார்.
ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைட்ஸ் வந்து வெளியே வரும். இது உள்ள இங்க ஆமா. லைட். இது ஹைட் அட்ஜஸ்டபிள், நம்ம ஸ்பைரல் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து இது வந்து 12 ஃபீட் வரையும் வரும். சைட்ல வந்து இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி ஹைட் வேணும்னா இதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் சார். இல்ல இதுலயே கஸ்டமைஸா இல்ல இந்த நம்ம ஒயரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி? ஒயரை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரலாம். ஓகே ஓகே. நீங்களே பண்ணி தரீங்க? நாங்களே பண்ணி தரோம் சார். இப்போ டெலிவரி பண்ணும்போது எது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு? 99% டேமேஜ் சான்சஸ் இல்லை சார். இன்கேஸ் டேமேஜ் இருந்துச்சுன்னா அது நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். அதுக்கு கிளியரா பண்ணி கொடுத்துரும். பண்ணி கொடுத்துரும். ஆமா, ரெகுலர் ப்ராப்பர் பேக்கிங்கே வந்து உங்களுக்கு இது மாஸ்டர் பேக்கிங் தான் வரும். பபிள் ரேப் போட்டு ப்ராப்பரா வந்துடும். ஓகே சார். இப்போ இந்த லைட் வந்து என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஹை சீலிங் எல்லாமே மார்க்கெட் பிரைஸ். எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 65,000ல இருந்து தான் வரும் மார்க்கெட் பிரைஸ். ஓகே. நம்ம இது வந்து அதுல இருந்து ஒரு 20,000 கம்மியா வரும். 40 ஆன்வர்ட்ஸ், 40, 45 அந்த மாதிரி இருக்கு. இதை விட லோ ரேஞ்சஸும் இருக்கு. அதான் மார்க்கெட்ல வந்து இதை விட கம்மியாவும் இருக்கும், கம்மியாவும் இருக்கு, கூடவும் இருக்கு. நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்குறோம் பிரைசஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதை வந்து ஆன்லைன்ல பாக்குறாங்க அப்படின்னா இதை விட கம்மியான பிரைஸ்ல இருக்கு அப்படின்னா சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஆமா சார், கம்மியா கிடைக்குது எனக்கு. இல்ல ஆன்லைன்ல வர்றது பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டியே வந்து வேற சார். இல்ல ஆன்லைன்ல சொல்ல வரல, மத்த ஷாப்ல கூட சொல்ல வரனே. இல்ல மத்த ஷாப்க்கு இது வந்து பிரைசிங் பாத்தீங்கன்னா நம்ம ரேட் கம்மியா தான் இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம். ஒரு சில பேர் வந்து இந்த ஃபினிஷிங் இதெல்லாம் வந்து பார்க்க அது பாட்டுக்கு எடுக்கிறாங்க. ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 7 மாசத்துலயே போயிடும். இப்போ இந்த லைட் ஃபிட்டிங்ல நம்மளோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5ல இருந்து 7 வருஷம் மினிமம் சர்வீஸ் பண்ணாமே இருக்கும். ஓகே ஓகே. இப்போ சாண்டிலியர்ல ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்றது என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் ரேஞ்சஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு சார். இந்த மாதிரி லைட்ஸ் வரும். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000, 28,000 அந்த மாதிரி. இப்போ பல்கா எடுக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு, மற்ற லைட்ஸோட சேர்த்து எடுக்கிறாங்கன்னா ஒரு 28,000 இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே. ஒரு 30, 32,000 அந்த என்ன மாதிரி. சைஸ் இருக்கும் இது? சார் இது வந்து 8 ஃபீட் வருது சார். 8 ஃபீட். 8 ஃபீட் வருது. டோட்டலா உங்களுக்கு மேல டாப் இது வந்து 8 ஃபீட். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு செயின்ஸ் வந்துடும், கோல்டன் செயின்ஸ், ஹைட் அட்ஜஸ்டபிள் சார். ஓகே ஓகே. அது வந்து 30,000 சார். ஓகே. இதுலயே வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாவும் வச்சிருக்கிறோம். ஸோ கம்மியான இதுலயும் இருக்கு, இதோட ஹையராகவும் இருக்கு. மொத்தம் 3 செக்மெண்ட் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45,000க்கு இருக்கு. இது வந்து மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 65 to 70,000. மற்ற பிராண்ட்ஸ்ல, இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு 65,000 ஆகும். இது வந்து நம்ம 45,000 கொடுக்குறோம். ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு லோவராகவும் இருக்கு, ஒரு 20,000ல இருக்கு. அதுல உங்களுக்கு மீடியம் குவாலிட்டியா இருக்கும். ஓகே. அதுக்கும் வாரண்டி கொடுப்பீங்களா? அதுக்கும் வாரண்டி இருக்கு சார். 5 வருஷம் வாரண்டி. 5 வருஷம் வாரண்டி வரும். இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஹை சீலிங் சார். ஆமா. இது இந்த ரோல இருக்கிறது நம்மளது எல்லாமே ஹை சீலிங். ஓகே. சரிங்களா? அது உங்களுக்கு கிறிஸ்டல், மகாராஜா டைப், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெம்பரரி டிசைன்ஸ், மாடர்ன் ஹவுசஸ்க்கு பண்ற மாதிரி. ஆமா. இது இந்த மாதிரி உங்களுக்கு லீவ் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்பைரல்ல டிசைன்ஸ் வரும். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் தான் சார். இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெகுலரா நிறைய வீடுகள்ல பாக்குறது. ஆமா. இது வந்து உங்களுக்கு 12ல இருந்து 54 லைட் வரையும் வரும் சார். இது எவ்வளவு டிராப்ஸ் கேக்குறீங்களோ அந்த மாதிரி வரும். இல்ல இது நிறைய வீடுகள்ல இந்த லைட் தான் யூஸ் பண்றாங்க. அப்போ இது வந்து கொஞ்சம் பட்ஜெட்டான. ஆமா, இது கொஞ்சம் பட்ஜெட்டடா இருக்கும். எவ்வளவு இது? இப்போ 12 லைட் உள்ளது வந்து உங்களுக்கு 25,000 ரூபாய் வரும். ஓகே. அதனால இது அதுலயே வந்து உங்க ரேட் கம்மியாவும் இருக்கு, கூட இருக்கு. 3 செக்மெண்ட் எல்லாத்துலயும் நம்ம மெயின்டைன் பண்றோம். ஓகே ஓகே. இல்ல நீங்க மட்டும் இல்ல, மத்த எல்லாருமே அது மாதிரி தான் மெயின்டைன் பண்றாங்களா? இல்ல, நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து எல்லா மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து இருக்கிறோம் சார். எங்களுக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ். சோ அவங்க குவாலிட்டியானதா கேட்பாங்க. ஆமா, அவங்க எல்லாம் குவாலிட்டியா தான் கேட்பாங்க. இப்போ ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஆர்கிடெக்ட்ஸ், ஒரு 50க்கு மேல உள்ள ஆர்கிடெக்ட்ஸ் ரெகுலரா பிசினஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா கூட ஃபினிஷிங் அப்பதான் நல்லா வரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 டயர் இது சொல்லுவாங்க, 3 டயர் இருக்கு, 4 டயர் இருக்கு, லேயர்ஸ் கூட உள்ளது மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இதுல வந்து உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா 800 இருக்கு, 1000 வரும், 1200, 1400. ஸோ இந்த அகலமும் கூட, இந்த ஹைட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சார். ஓகே ஓகே. இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு. சேம் அதே மாதிரி ஸ்டார் கேஸ், படிக்கட்டுல உங்களுக்கு அந்த ஸ்பைரல் ஸ்டார் கேஸ்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஓகே ஓகே சார். இப்போ இங்க காமிக்கிறது இல்லாம இன்னும் நிறைய டிசைன். இது எங்கள்ட்ட மினிமம் எப்போதுமே ஒரு 200 மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு சார். டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி இருக்கு, ஒரு 30-40 லைட்ஸ் தான் போட்டு வச்சிருக்கோம். பட் கேட்லாக்ஸ்லாம் உள்ள இருக்கு. ஓகே. அது அவங்க கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க கேட்லாக் ஷேர் பண்ணுவீங்க? கேட்லாக் ஷேர் பண்ணுவோம் சார். இப்போ ரியலா அவங்களுக்கு ஜென்யூன் இமிடியேட் பர்ச்சேஸ் இருக்கு அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட கமிட் ஆகுறாங்கன்னா நம்ம கேட்லாக்ஸ் கொடுக்குறது. சில பேர் வந்து ஒரு யாரையும் தப்பா சொல்லல, ஜென்ரலா கேட்லாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்கொயரிஸ் வந்து அது கண்டினியூ ஆகாம இருக்கும். ஸோ இமிடியேட் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா இது பண்ணி நல்ல சஜஷனோட அவங்கள்ட்ட கிளைண்ட் கிட்ட வந்து வீட்டோட வீடியோ வாங்கிட்டு, இல்ல வீடியோ காலில் நம்ம போயிட்டு என்னென்ன வேணும், அவங்க வீட்டுக்கு தேவையான கம்ப்ளீட் லைட்டிங்
ஃபுல் சொல்யூஷனே ப்ரொவைட் பண்ணலாம் சார். ஓகே. கம்ப்ளீட் சொல்யூஷன் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால்ஸ் வரலாம், என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு நம்ம காட்டுவோம். ஓகே ஓகே. இந்த லீஃப் டைப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வைட் இந்த ட்ரெண்டு தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது இது நிறைய வீடுகளில் நம்ம பார்க்கல, இப்போதான் இங்கே பார்க்குறோம். நம்மள்ட்ட இருக்கிற எல்லாமே கரண்ட்டாக இப்போ என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த டிசைன்ஸ் தான் சார் வச்சிருக்கோம். Okay. அதுவும் இருக்கு, ஓல்டு இட்டாலியன் கலெக்ஷன்ஸும் இருக்கு. இது வந்து என்ன ரேட்லேருந்து வருதுங்க சார்? இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 30,000லேருந்து 35, 45 அந்த மொத்தம் 3 ரேஞ்சஸ் வச்சிருக்கோம். மேக்ஸிமம் எல்லா இதுவும் ஒரே ரேஞ்சஸ் தான் வருது. ஆமா சார், அதான் 3 குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிடுறோம் சார். சார் இப்போ இந்த ஹை சீலிங் பார்த்தேன் சார். Okay. ஹை சீலிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஃபீட் 10 அடி 12 அடிக்குள்ள சீலிங்கோட இது ஓகே. அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் நார்மல் நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சான்லியர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கிறிஸ்டல்ஸ் இருக்கு, கோல்டன் கிறிஸ்டல்ஸ் இருக்கு, அப்புறம் ஸ்மோக்டு கிறிஸ்டல்ஸ். பாடி பார்த்தீங்கன்னா இந்த வேரியஸ் டிசைன்ஸ் இருக்கு சார். இந்த மாதிரி ஓகே. இது எல்லாமே ஹைட் அட்ஜஸ்டபிள். பாடியோட சைஸும் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்கு. இது வந்து 500 mm, அப்புறம் 400 இருக்கு, 600 இருக்கு, 800 இருக்கு. இந்த இதெல்லாம் ஹை இன்டர்நேஷனல் பிராண்டட்ஸ்ல நம்ம ஊருக்கு ரேட்டுக்கு 90,000 95,000 வரும். நம்மள்ட்ட ஒன்லி உங்களுக்கு 20,000 தான். இன்னும் நீங்க குவான்டிட்டி இதோட சேர்த்து மற்ற லைட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது டிஸ்கவுண்ட் கண்டிப்பா வரும். வாரண்டியும் உண்டு. வாரண்டி நிச்சயமா இருக்கு சார். ஓகே சார். இப்போ நம்ம வந்து வாங்கலாம்னு லோக்கல் ஷாப்ல விசாரிக்கும் பொழுது இதை விட சின்ன சைஸ்னு வைங்களேன், 400 mm, நமக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியா சொல்றாங்க. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து மாறுது, குண்டு பல்ப் மாதிரி. இங்க எல்இடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாம குண்டு பல்ப் மாதிரி இருக்கு. ஒரு கலர் தான் வரும், அதுல ஒரு கலர் தான் வரும். நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா ஈவனா பிரைட்னஸ் வருது. இந்த இதுல நம்ம இதுல குண்டு பல்ப் இருக்கும்போது அங்கங்க உங்களுக்கு பேட்ச் பேட்சா தெரியும். ஸோ அது சான்லியரோட அழகே இருக்காது. ஓகே ஓகே. இப்போ வந்து கஸ்டமர்ஸ்லாம் யாருமே ஒரி பண்ண தேவையில்லை. அதெல்லாம் வந்து இப்போ எல்லா ஸ்பேர்ஸுமே ஈஸியாக கிடைக்கும். நம்ம கொடுக்குறது எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். எதுவும் அவ்வளோ ஈஸியாகலாம் போகாது. ஓகே ஓகே. போகாது. 5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கு, சப்போர்ட் கிடைச்சிரும். ஓகே. அதான் உள்ள இருக்கிற லைட்டு அதை பொறுத்தும், அப்புறம் கிறிஸ்டல் யூஸ் பண்றது, இது எல்லாமே லோ குவாலிட்டியும் இருக்கா? கண்டிப்பா சார். இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சவுண்ட்லேயே தெரியும், இது எல்லாமே வந்து ப்ராப்பர் கிறிஸ்டல்ஸ். ஓகே. இது வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு அக்ரிலிக்ல வருது, கிளாஸ் மாதிரி பிளாஸ்டிக்ல. இந்த கட்டிங் எல்லாமே சேமா இருக்கும். ஆனா நீங்க லைட் போட்டு 3-4 மாசத்துலயே பாத்தீங்கன்னா தூசி ஒட்டும், ஆனா அந்த தூசி வெளியே வராது. இதுல நீங்க தொடச்சா போயிடும். மேக்ஸிமம் இதுல எல்லாம் வந்து இப்போ எல்லாமே கெமிக்கல் கோட்டடா தான் வருது. அவ்வளவு ஈஸியா டஸ்ட் ஒட்டாது. அப்படியே ஒட்டினாலும் நீங்க தொடச்சா வெளியில வந்துடும். ஆனா இப்போ வர அக்ரிலிக்ல வந்து தொடக்க முடியாது, ஃபேட் ஆயிரும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ரேட்டு சீப்பா கிடைக்கிற ஐட்டம்ஸ். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு அது தெரியல. பட் அது பார்க்கும்போதே தெரியுமா நமக்கு? பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக தெரியாது சார். ஒரு கஸ்டமராக இருக்கும்போது தெரியாது. ஒரு ஆர்கிடெக்டா ஒரு கான்ட்ராக்டராக இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக தெரியும் இது வந்து லோ குவாலிட்டி என்னன்னு. ஏன்னா இது கஸ்டமருங்கிறவங்க அவங்க லைஃப் டைம்ல ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ சாலிடுவாங்க. ஸோ அதனால அந்த இது அவ்வளோ ஈஸியாக தெரியாது. ஓகே ஓகே. அது அங்கே பார்த்த மாதிரி தான் இல்லையா, அதில் சின்னது கொஞ்சம். ஆமாம் சார். இது வந்து ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன். இது மேலே உள்ள டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது இட்டாலியன் சான்லியரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்டெப் மாதிரி உள்ளதும் இருக்குது, டபுள் ஸ்டெப் இருக்குது. இது மாதிரி 3, 4, 5 பெரிய இது இருக்குது. ஓகே. ஸோ இந்த பெரிய இது எல்லாமே சார் உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் ஜாஸ்தி வரும். அது மாதிரி ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு க்ரீம் கலர்ஸ், உங்களுக்கு பியூர் ஒயிட் இருக்குது, கிளியர் இருக்குது, ஸ்மோக்டு இருக்குது, ரெட்டு, க்ரீன் அந்த மாதிரியும் வரும். இதோட மெயின் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பார்ட்டி ஹாலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் சர்ச்சஸ்ல எல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க சார். ஓகே ஓகே. யூஸ் பெரிய வீடுகள்ல, ஆமா பெரிய பங்களாஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. சார் இந்த மாதிரி லைட் வந்து நம்ம சரவணா ஸ்டோர் மாதிரி பெரிய கடைகள்ல கிராண்டா வச்சிருப்பாங்க, நல்லா பெருசா. கரெக்ட். இது எப்படி ரெடிமேட் லைட்டா? இது வந்து பியூர்ல பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் சார். இது பாத்தீங்கன்னா பெரிய கடைகள்ல பார்த்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் தான். இது வந்து 1 அடியில இருந்து உங்களுக்கு எத்தனை 10க்கு 15 இல்லை 4க்கு 4 4க்கு 8 இந்த மாதிரி இதுல பண்ணலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டெக்ஸ்டைல் ஷாப்ஸில் பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்ஸு, மேரேஜ் ஹால்ஸ்ல எல்லாம் நம்ம நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். பெரிய மேரேஜ் ஹால்ஸு, ரெசார்ட்டு, அதே மாதிரி வீட்லையும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு டைமண்ட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன்ஸ் வந்து இந்த டிசைன்ஸ் மட்டும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பீஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கலர் மேட்சிங்கும் இருக்குது, கிளியர் வித் ஹனி கலர். ஸோ இந்த மாதிரி இருக்குது. கிறிஸ்டல் பால்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட K9 கிறிஸ்டல்ஸ் இருக்குது, சராஸ்கி கிறிஸ்டல்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டல்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட் இருக்குது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே செஞ்சது தான் இந்த ஷேப்? இது வந்து ஃபுல்லாக நம்ம இது பண்ணது. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேசர் கட் பண்ணி இந்த பைப்ஸ் வச்சு இதெல்லாம் வச்சு டோட்டல்
பியூரா நம்ம டிசைன் பண்ணி பண்றது. ஓகே ஓகே. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ் சொன்னாக்க அந்த சைஸுக்கு ரெடி. ஆமா சார், என்ன சைஸஸ்ல வேணுமோ பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி ஹைட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஹைட்ல வர மாதிரி பண்ணலாம். ஸோ இதுலயும் உங்களுக்கு அந்த 3 கலர் ஆப்ஷன்ஸோட வரலாம். இப்போ உங்களுக்கு வார்ம் இருக்கு. ஆமா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரும் நியூட்ரல் ஒயிட், திருப்பி வந்து ஒயிட்டும் வரும். 3 கலர்ஸோட ஆப்ஷன்ஸுமே வச்சிருக்கோம். ஓகே. இப்படி பட்ஜெட் எப்படி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கணக்கு பண்ணி? ஆமா சார், இது ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட ப்ரைஸஸ்லாம் எப்படின்னா ஏரியாக்கு ஏற்ற மாதிரி சார். பெரிய ஏரியா இருந்தா கொஞ்சம் பிரைஸ் கம்மி பண்ணுவீங்க. ப்ரைஸ் கம்மியா வரும். சிம்பிளா வேணும் எனக்கு, ஒயிட் லைட்டா வேணும், கெஸ்ட் வரும்போது வந்து கோல்டு கலர்ல வார்ம் இருக்கணும், இல்லை ஒரு பார்ட்டி டைம்ல வந்து மல்டி கலரும் எரியணும். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ரிமோட் ஆப்ஷன்ஸ்லேயே வந்துடும், வித் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸோட வந்துடும். ஸ்பீக்கர்னா அதில் பாட்டெலாம் பாடும். ஆமா, நம்ம பேர் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் பேர் பண்ணி மொபைலோட. ஸோ மியூசிக் ஏற்ற மாதிரி அது சிங்க்கும் ஆகும், லைட்டும். ஆமா சிங்க் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூல் ஒயிட் லைட் வேணா ஒயிட் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணால் தான் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வார்ம் கலரு பிரைட்னஸ் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி சிங்க் ஆகும். ஓகே. வார்மு ஒயிட்டும் பார்த்தீங்க இப்போ வந்து உங்களுக்கு RGB அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரெட் ப்ளூ க்ரீன்லாம் உங்களுக்கு வரும். ஓகே. கலெக்ஷன்ஸ் இதில் ஒரு 10-12 மாடல்ஸ் இருக்கு. ஓகே. என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 7,500 ஆன்வர்ட்ஸ்லேருந்து 12,000 வரையும் இருக்கு. இதுல 2 குவாலிட்டி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் ஹை சீலிங் அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்றோம். இதெல்லாம் கொஞ்சம் அதை விட சிம்பிளான லைட் மாதிரி தான் இல்லையா? ஆமா சார், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட். இப்போ கிறிஸ்டல்ஸ் போடுறவங்களுக்கு கிறிஸ்டல் டேஸ்ட், இந்த மாதிரி இருக்கிறவங்க வேற ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணா போதும். ஸோ அது ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். இந்த மாதிரி லைட்ஸ்லாம் என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட்? சார் இந்த மாதிரி லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஆன்வர்ட்ஸ், கம்மி ரேஞ்சஸும் இருக்கு. இப்போ இதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து டைனிங் ஏரியாவில் யூஸ் பண்றாங்க. ஆமா சார், இதெல்லாம் வந்து டைனிங், இந்த மாதிரி லீனியர் பேட்டர்ன்ஸ் உள்ளது எல்லாமே டைனிங். இப்போ இந்த மாதிரி பேர்ட்ஸ் உள்ளதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு திருப்பி லீனியர். பாடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கோல்டும் இருக்கு, கோல்டன் ஃபினிஷஸும் இருக்கு. இது எல்லாமே இந்த மாதிரி இதுதான் டைனிங்ல போடுறது தான் சார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10% ஆஃப் தி கலெக்ஷன்ஸ் தான் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். நம்மள்ட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் 90% இருக்கு, எல்லாமே இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து என்ன ரேட்? இதுவும் அதே ரேட் தானா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு 9,000 10,000 இந்த ரேஞ்சஸ் இருக்கு. குவாலிட்டி கம்மியாவும் வச்சிருக்கோம் சார். இது 7,000 கம்மியா வேணும் எனக்கு கேக்குறவங்களுக்கும் இருக்கு. பட் நம்ம சொல்லிடுறது ரொம்ப குவாலிட்டி கம்மியா வாங்காதுங்க அப்படின்ட்டு. நம்ம எல்லா ப்ராடக்ட்லயுமே 3 செக்மெண்ட் வச்சிருக்கோம், நார்மல், மீடியம், ஹெவி. ஓகே ஓகே. இதுவும் டைனிங்ல போடுற மாதிரி தான் இல்லையா? ஆமா சார், இது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து கரண்ட் யூரோப்பியன் ட்ரெண்ட்ஸ். யூரோப்ல எங்க எடுத்தாலுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்கும். இல்ல நீங்க கல்ஃப்ல பாருங்க, இப்போ துபாய்ல எல்லாம் ஜாஸ்தி, இப்போ நிறைய வீட்டுல நிறைய இதுல எல்லாம் இப்படிதான் இருக்கும். அவுட்லெட் இந்த மாதிரி தான் வளைச்சு இது வந்து நீங்க ஃப்ரீ பேட்டர்ன்ஸ் எப்படி வேணாலும் நீங்க வந்து டிசைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம். ஆமா. இது ஒண்ணும் ஆகாதா? ஒண்ணுமே ஆகாது சார், எப்படி வேணா வளைச்சு நம்ம போட்டுக்கலாம். ஆமா சார், இது வந்து நீங்க வந்து பேட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதெல்லாம் LED தான், ஹீட் இருக்காது. உங்களுக்கு கன்சப்ஷனுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும், EB கன்சப்ஷன்ஸ். இது ஒரு லைட் வாங்கினாலே மாத்தி நம்ம மாத்தி இது பண்ணிக்கலாம். இதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி சார். மேல ஒரே ஒரு சின்ன கண்ட்ரோலர் மட்டும் தான் இருக்கும். இன்கேஸ் போனிச்சுன்னா இந்த கண்ட்ரோலர் தான் மாத்தணுமே தவிர இந்த உள்ள லைட்ஸ் எதுவுமே மாத்தணும்னு அவசியமே இல்லை. இதோட டியூரபிலிட்டி அப்படியே இருக்கும். ஓகே. அப்புறம் சார் இந்த மாதிரி இது வந்து கிறிஸ்டல்ஸ், திருப்பி நான் உங்களுக்கு இருந்த மாதிரி இதுல எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கிறிஸ்டல்ஸும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த டைனிங் டேபிள்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி. இந்த மாதிரி அதெல்லாம் நிறைய ஹோட்டல்லாம் கூட இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஹோட்டல் சொல்றீங்க, ஹோட்டல்ஸ்ல நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ உடனே நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். நிறைய பேர்ட்ட வந்து குவான்டிட்டி இருக்காது, ஒரு பீஸ் 2 பீஸ் தான் வச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வரது எல்லாமே பல்க் குவான்டிட்டி சார். அரேபியன் கார்டன் சொல்லிட்டு இங்க பிகெஸ்ட் ஹோட்டல் சென்னை ஓஎம்ஆர்ல படூர்ல பண்ணோம், பிகெஸ்ட் ஹோட்டல். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் A to Z வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம். ஸ்பாட்லைட்லேருந்து இந்த மாதிரி சான்லியர்ஸ் வச்சு இது பண்ணோம். இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் லைட் இல்லாமல் நார்மல் ஸ்பாட் லைட்டு. ஆமாம் சார், LED டியூப் லைட் அந்த மாதிரிலாம் கூட எல்லாமே பண்ணுறோம். LED டவுன் லைட்டு, ஃபால் சீலிங் லைட், வித்தவுட் ஃபால் சீலிங் லைட்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கு. ஓகே ஓகே சார். அங்கே ஹேங்கிங் லைட் பார்த்தோம், அது இல்லாமல் இங்கே இருக்கிறதெல்லாம் என்னது சார்? இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு சில லைட்ஸ் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக கேட்குறாங்களா, அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹேங்கிங் இந்த மாதிரி உள்ளது. ஸோ இந்த மாதிரி இது இருக்கு. இதுலேயே வந்து உங்களுக்கு சிங்கிள் ஹேங்கிங்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஹோட்டலில் வந்து ஒரு டேபிளுக்கு ஒரு லைட் வேணும்னு கேட்பாங்க.
இதுலயே வந்து கிளாஸ்ல கேட்பாங்க. ம். காஃபி ஷாப், ஒரு காஃபி இது மாதிரி. ஓகே. இதெல்லாம் என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2500 ஆன்வர்ட்ஸ்ல இருந்து இருக்கு. ஓகே. அதே மாதிரி குவாலிட்டி கம்மியா இருக்கு. குவான்டிட்டி ஜாஸ்தி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ரேட்டு கம்மியாகும். இப்ப நிறைய பேர் இந்த லைட்டே வந்து 3 வாங்கி கிச்சன் என்ட்ரன்ஸ்ல தொங்க விட்டுருவாங்க. ஆமா சார். கிச்சன் என்ட்ரன்ஸ் இப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 இது வரும். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு தேவையான லைட்ஸ் இது மாதிரி தொங்க இது மாதிரி, இல்ல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் 3மே வேற வேற கலரா. ஓகே. இது வந்து இந்த பேம்பூல தானே பண்ணிருக்கீங்க? ஆமா சார். இது வந்து கேன் மாடல் சொல்லுவாங்க. இப்போ இந்த கேன் மாடல் தான் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு. ஓகே. இது என்ன ரேட்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டா சட்டில்டா இருக்கிற மாதிரி உள்ள இது. இது எல்லாமே உங்களுக்கு ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4000 3000 இந்த மாதிரி இருக்கு. சைஸஸ் நிறைய சைஸஸ் இருக்கு. இங்க ஒரு சைஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. சைஸுக்கு ஏத்த கூட மாதிரி 2-3 மாடல்ஸ் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. ஓகே. சைஸுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் வருது. அப்புறம் உங்களுக்கு மத்த லைட்ஸ்லாம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கயர்லயே வரும். ஆமா ஆமா ஆமா. இந்த கயிறுல குரங்கு தொங்குற மாதிரி ஒண்ணு. ஆமா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்மள்ட்ட நிறைய இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு காஃபி ஷாப்க்கு இல்ல தனித்தனியா இண்டிவிஜுவலா போடுறதுக்கு, இல்ல பெட் சைடு வந்து சிங்கிள் ஹேங்கிங் வேணும்னு கேட்பாங்க. ஒரு கார்னர்ல மட்டும் தொங்க விடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. சின்ன சின்ன சாண்டிலியர்ஸ் இது பட்ஜெட்டடாவும் நம்மள்ட்ட இருக்கு சார். ஓகே. இந்த லைட்லாம் சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீலிங்க்கு மேட்சா வந்து வால் லைட்ஸ் மேட்சாவும் போடுறாங்க. இல்ல வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இப்போ ட்ரெண்டிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த டிசைன்ஸ் ரொம்ப ஜாஸ்திலாம் போடுவேன். சிம்பிளா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிலமெண்ட் மாதிரி போடுறாங்க. ஓகே. ஃபிலமெண்ட் இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் இது வேணும்னாலும் பல்ப் வந்து 3-in-1 நல்லா பிரைட்டாவும் இருக்கும். இப்ப இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஆமா சார். இந்த மாதிரி மாதிரி இல்லையா? இந்த மாடு மாதிரி மாதிரி. மயில் மாதிரி இருக்கிறது. ஆமா. இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேர் ஆமா சார். என்ட்ரன்ஸ்லயே போடுறாங்க. என்ட்ரன்ஸ்ல ஏதாவது ஒரு ரூமோட என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல போடுறாங்க. இப்ப அதெல்லாம் என்ன ரேஞ்சஸ்ல இருந்து இருக்கு? சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஆன்வர்ட்ஸ்ல இருந்து இருக்கு. ஓகே. இதே மாதிரி லைட்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1200 அந்த மாதிரி இருக்கு. டிசைன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைசஸ் கம்மியா தான் சார் வரும். அந்த டிசைன். சைடு இருக்கு. ஆமா சார். அதெல்லாம் எவ்வளவு வருது? இதெல்லாம் உங்களுக்கு 600 700 ஆன்வர்ட்ஸ்ல இருந்து அப்படியே இருக்கு. ஓகே. இது வந்து சீலிங்ல போடுறது தான் இல்லையா? இது வந்து சீலிங்ல போடுறது சார். இது எல்லாமே உங்களுக்கு போர்ட்டிகோல போடுவாங்க. ஆமா. அப்புறம் மெயின் ஹால்ல வந்து சீலிங் கம்மியா இருக்குதுல்ல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ புது கான்செப்ட் என்னன்னா வேற லைட்டே போட மாட்டாங்க. எல்லா பெட்ரூம்லயுமே இந்த மாதிரி ஒரு லைட்ஸ் போட்டுறாங்க. ஆமா. இது டிசைன் தான் மாறுது. ரேட் மாறுமா ஒவ்வொன்றுக்கும்? ரேட் ஒரே ரேட் தான். மோரல்ல சேம் தான் சார். எல்லாமே உங்களுக்கு 3500ல இருந்து 5500 வரை. ஓகே சார். இப்போ இந்த மாதிரி வால் லைட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹை அண்ட் எல்லாமே பெரிய பெரிய பங்களாஸ்ல பெரிய விஐபிஸ் போடுற இதுதான். இப்போ ஒரு வால் லைட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 3 அடி சார். இப்போ ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. இது இன்னும் சைசஸ் இன்னும் பெரிய பெரிய சைசஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பேலஸ் டைப்ல போடுறது, பெரிய பெரிய ஹை அண்ட் லக்ஸுரியான வீட்டில் போடுறதுக்கு உள்ள வால் லைட்ஸ். உங்களுக்கு மீடியம் ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ஆமா மாடலும் சார். இருக்கு. எல்லா இதுவுமே இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி லீஃப்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ போட்டிருக்க வந்து 1.5 அடி. இது வந்து 5 அடி வரையும் பெருசு வச்சிருக்கும். அதே மாதிரி லீஃப் இதே லீஃப் வந்து 5 அடி வரையும் பெருசு இருக்கு. ஓகே. 5 அடி வரைக்கும்னா ஒரு வால் ஃபுல்லாவே அது அடை. ஆமா சார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மகாராஜா ஸ்டைல், நல்ல பிரீமியமா, நல்ல லக்ஸுரியா பண்ணணும்னு பார்ப்பாங்க. அந்த வாலை ஹைலைட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆமா சார். இந்த குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா துருப்பிடிக்காது சார். எல்லாமே வந்து ஆன்டி கரோஷன்ஸ். அவ்வளவு துருப்பிடிக்காது உப்பு காத்துக்கு. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் சார் நம்ம இதில். இப்போ அந்த பேர்டு இருக்கிற மாதிரி லைட் அது எவ்வளவு சார்? இந்த பேர்டு பாத்தீங்கன்னா திருப்பி அதே தான் நான் 3 குவாலிட்டி வச்சிருக்கேன். 1300, 2000, 2800 இந்த மாதிரி 3 குவாலிட்டி இருக்கு. இப்போ இந்த ஸ்டிக்லாம் பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல மாடர்னான டிசைன்ஸ். அது என்ன சார் வால் பக்கம் லைட் அடிக்கிற மாதிரி? ஆமா சார். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் லைட்டிங் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த லைட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இருக்காது. ஜஸ்ட் ஒரு பிரைட்னஸ் மட்டும் தான் வரணும். அந்த மாதிரி தான் இடத்துல மட்டும். ஆமா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் ப்ராடக்ட் சார். சரி. இது அவங்க யாரு தனியா டிசைன் பண்ணி பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா. அந்த வீடு மட்டும் தனியா தெரியணும் அப்படின்னும் போது இப்ப இது மாதிரி வால் லைட்ல நான் இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி இது ஆமா சார். சாண்டிலியரா தான் போடுவோம். இது நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா இப்போ கிறிஸ்டலுக்கு கஸ்டமர் ஜாஸ்தி கேட்கறது எனக்கு சீலிங் லைட்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு மேட்சா வால் லைட்ஸ் வேணும்ட்டு அதே மேட்சா வால் லைட்ஸ் நம்ம கொடுத்துறது. ஓகே. சேம் இந்த லீஃப் பாத்தீங்க டபுள் லைட். ஆமா. சோ அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம இது கொடுத்துறது. எல்லா எல்இடிஸ் தான் 3-in-1 கலர்ஸ். அத வாங்குனாங்கன்னா அதுக்கு மேட்சிங்கா வாங்கிக்கலாம். அதே மாதிரி வால் லைட்ஸ் இருக்கு சார். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 250 மாடல்ஸ் இருக்கு. இங்க உங்களுக்கு ஒரு 25 மாடல் தான் போட்டிருப்போம். கேட்டலாக்ஸ் எல்லாம் இருக்கு. வீடியோ கால்ஸ்லயும் கிளைண்ட்ஸ் வரலாம், டைரக்டா ஷோரூம்க்கு வந்து பார்க்கலாம். ஓகே சார். இப்போ அடுத்த ரேஞ்சஸ் என்னது? இதெல்லாம் வந்து கார்டன்ல வைக்கிறதா? ஆமா சார். இதெல்லாம் கார்டன் லைட்ஸ். கார்டன் லைட்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கார்டனுக்கு தேவையான அந்த பொலாட்ஸ் வெளியில அந்த பாத்வே பேசேஜஸ்க்கு கேக்குறாங்கல்ல, ஓகே, அந்த மாதிரி. இது வந்து உங்களுக்கு சின்ன ஹைட்ல இருந்து 1 அடியில இருந்து 1 அடி 2 அடி 3 அடி 4 அடி வரையும் இது இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா
வாலுக்கு தேவையான லைட்ஸ். எக்ஸ்டீரியர் காம்பவுண்ட் வால்ல வைக்கிற மாதிரி. ஆமாம் சார், எக்ஸ்டீரியர் காம்பவுண்டுக்கு இதெல்லாமே பல்கெட்ஸ் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், வெயிலுக்கும் தாங்கும் மழைக்கும் தாங்கும். சில இது வந்து வெயிலுக்கு தாங்காது, இதோட இது வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கனால அப்பளம் மாதிரி இதாயிரும். ஆமா 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 பொரிஞ்சு பொரிஞ்சு. ஆமா, புரிஞ்சு வந்துடும். இப்போ இதோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான குவாலிட்டி சார். இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் வால்க்கு வெளியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார் பார்க்கிங் சைடில், இல்லை மெயின் உள்ள பெரிய கார்டன் வச்சிருக்கீங்க அதுக்கு இது செட் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வால் வாஷர் சார். இந்த மாதிரி ஆங்கிள் வருது, 2 sides 4 sides. இது வந்து இது வாங்குவாங்க. இப்போ அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையுமே இப்போ லைட்ஸ் வருது சார். ஆமா 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 இது 4 சைடு நான் பார்த்துருக்கேன், ஃப்ரண்ட்ல இருக்காது. ஆமா, இப்போ ஃப்ரண்ட்லயும் வருது. ஓகே. இப்போ இந்த லைட் பார்க்க உங்களுக்கு 1.5 inches தான், ஆனா இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தனியா நீங்க இருட்டுல டார்க்கா போடும்போது இது மேல வந்து 4 அடி கீழே 4 அடி குறைஞ்சது வரும். ஓகே ஓகே. ஸோ இதுல இருக்கும்போது இந்த லைட் இதோட இது பிரைட்னஸ் உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து கரண்ட் ட்ரெண்டா இப்போதான் லேட்டஸ்டா உங்களுக்கு நீங்க ஆமா நீங்க எங்கேயும் அவ்வளோ வெளியில பார்த்துருக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி இது எல்லாமே ஆர்க் உள்ள மாடல்ஸ்லாம் இப்போதான் லேட்டஸ்டா லான்ச். இது இதுல வந்து 2+2 இருக்கு, இது மாதிரி 3+3 4+4 எவ்வளோ நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸ் கேட்குறீங்களோ அது மாதிரி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ அகெயின் அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே 3 கீழே 3, இதில் 1+1லேருந்து 5+5 வரையும் இருக்குது, மேலே 5 கீழே 5. இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த கரண்ட் ட்ரெண்ட் இந்த மாதிரி ஆர்க் வர்றது தான் சார். ஓகே. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லூமென்ஸ் கூட உள்ளது. உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு எடுத்தாலுமே உங்களுக்கு 4 அடி வரும் சார். ரெகுலர் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து த்ரோ வந்து நல்லா லாங்காக அடிக்கும். இது வந்து 6 வே சார். ரெகுலராக நீங்கள் வந்து 2 வே இல்லைன்னா 4 வே தான் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து 6 வே இருக்கு, அதே மாதிரி இங்கே வந்து 8 வே இருக்கு. ஓகே. இதில் வந்து ஒரு லைட் போட்டாலே போதும், என்ட்ரன்ஸில் நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்ல லக்ஸரியாக இருக்கும், ஒரு லைட்டே போதும். இப்போ நீங்கள் பார்த்தது இது எல்லாமே கரண்ட்டில் உள்ள சீரீஸ். இப்போது நிறைய இடத்துல வயரிங் பண்ணாமல் இருப்பாங்க, வெளியிலலாம் பில்டிங் கட்டி முடிச்சிருப்பாங்க, திருப்பி உடச்சி அங்கெல்லாம் என்ன பண்ண முடியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏரியாவிலலாம் வந்து சோலார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த வகையான உங்களுக்கு இபி எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி லைட் என்ன டிசைன்ஸில் வேணுமோ 1+1 இல்லை 2+2 3+3 நீங்கள் எது கேட்குறீங்களோ இது பண்ணிடலாம். இது மேலே இருக்கிறதுலாம் சோலார் பேனல், எல்லாமே சோலார் பேனல் சார். இதில் உங்களுக்கு சார்ஜ் டே டயத்தில் இதாகும், ஈவினிங் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு பிரைட்னஸ் ஆன் ஆயிரும். இது உங்களுக்கு இப்போ இருட் ஆகுது, ஸோ இந்த மாதிரி இதில் இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல் டார்க் ஆயிரும். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு இது வெளிச்சம் போயிருச்சு என்னன்னா அது ஆட்டோமேட்டிக், நான் எதுவுமே பண்ணல. அது இதே மாதிரி சோலார்ல உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸும் இருக்கு, கார்டன் லைட்டும் சோலார்லேயே இருக்கு. சோலார்ல எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கு சார். நம்ம இந்த கேட் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்மள்ட்ட 300 வெரைட்டிஸ் இருக்கு. பில்லர் டாப் மெயின் கேட்டுக்கு 2 சைட்லயும் வைக்கலாம். ஆமா சார். பெரிய பெரிய பங்களாஸ்ல எல்லாம் வந்து மேல பில்லர்லயே வந்து கேட் லைட் ஃப்ரண்ட்ல மட்டும் கொடுக்க மாட்டாங்க, சைட்ல பின்னாடி வீட்டை சுத்தியுமே எங்கெல்லாம் காலம் வருதோ அந்த இடத்துல எல்லாமே காலமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த வீடு மட்டும் உங்களுக்கு தனியா ரிச்சா இருக்கும். எவ்வளவு லாங் தூரத்திலே பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு பேலஸ் லுக்கு கிடைக்கும் சார். சார் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போல் லைட் சொல்லுவாங்க, பொலார் லைட்ஸ், ஒரு 6 அடி 8 அடி 10 அடி 12 அடி இந்த மாதிரி டிசைன்ஸ்க்குள்ளது. இது வந்து வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்லயும் போடுறாங்க. உங்களுக்கு பெரிய பெரிய கார்டனு அந்த மாதிரி இல்ல பெரிய பார்க் எல்லாம் பார்த்துருக்கலாம். பார்க்ல தான் நம்ம அதிகமா பார்த்துருக்கோம். இது மாதிரி வீட்லயும் வச்சுக்கலாம், வீட்லயும் வைக்கலாம். ஆமா சார். பெரிய பெரிய பார்க்கு இல்லை ஒரு ரெசார்ட் இருக்கு, ரெசார்ட்டுக்கு வெளியில ஃபுல்லா அந்த இதை ரெசார்ட்டை சுத்தி போடுறதுக்கு இப்போ மற்ற பீச்சஸ்ல எல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அது மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு இதுல சார் ஃப்ளட் லைட்ஸும்பாங்க, அவுட்டோருக்கு யூஸ் பண்ற இது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பெரிய பெரிய ஸ்டேடியம் இல்லை உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் அந்த மாதிரி இது யூசேஜுக்குலாம் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பவர் அதிகமாக, ஆமாம் பவர் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லோ வாட்டேஜ்லேருந்து இருக்குது சார். 20 wattsலேருந்து இருக்குது, 20 30 50 100 200 300 அப் டு 500 வரையும் இருக்குது. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கிரவுண்டுக்கு உங்களுக்கு லைட்ஸ் தேவை, இல்லை ஒரு காலேஜுக்கு ஒரு தேவை இருக்குது, இல்லை பெரிய கார் பார்க்கிங் இருக்குது, அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. மேலே உள்ள லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சார் இது எல்லாமே ஸ்ட்ரீட் லைட்ஸ். உங்களுக்கு நார்மலா இருக்கிற ஸ்ட்ரீட் பஞ்சாயத்துக்குள்ள ஸ்ட்ரீட் லைட்ஸ்ல இருந்து ஹை அண்ட் இது வரையும் இருக்கு. ஒரு ஃபேக்டரியில இருக்கு, ஃபேக்டரி சுத்தி வந்து உங்களுக்கு சைடு வால்ல வந்து உங்களுக்கு லைட்ஸ் போடணும், அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேற வீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு பெரிய அந்த பேக்யார்டு கொல்லை பக்கம் தோட்டத்துல இந்த மாதிரி இது பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸ்க்குலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இதுலயே சோலார்லாம் கூட இருக்கு. சோலாரும் இருக்கு சார். இதுலயே வந்து உங்களுக்கு சென்சார் டைப்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சப்போஸ் நீங்க வர்றீங்க, நீங்க வந்தோடனே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுவும் இருக்கு. ப்ளஸ் டைமரும் இருக்கு, டெய்லி போகணும்னு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக 6 மணிக்கு ஆன் ஆகும், விடிய காலைல 5 மணிக்கு ஆஃப் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த லைட்ஸில் வந்து டைமரே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே ஓகே. இந்த லைட்ல மட்டுமா? இந்த லைட்டும் இல்லை, ஓவராலாகவே நம்மளோட லைட்டிங் சொல்யூஷனில் அந்த டைமரோட பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டோர் லைட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 செக்மெண்ட்டாக வரும். ஒன்று வந்து சீலிங், அதாவது ஃபால் சீலிங் பண்ணுவாங்க. சில இதில் ஃபால் சீலிங் பண்ணாமல் பண்ணுவாங்க, டைரக்ட் சீலிங்காகவும் பண்ணுவாங்க. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாஃப்ட் லைட்டிங் ஸ்ப்ரெட் இருக்கும், 4 இன்ச்சு 6 இன்ச்சஸ் இந்த மாதிரி வரும். இதெல்லாம் ஃப்ளாட்டு, இது ஃப்ளாட்டு. ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வான்ஸ்டு மாடலு ப்ளஸ் டிசைனர் லேட்டஸ்ட். இது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கு. இது வந்து உங்களுக்கு 1.5 இன்ச் உள்ள வரும், 1.5-2 இன்ச் உள்ள வரும். இது டெப்த் உள்ள மாடல். இது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளர். ஸோ இந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேருந்து தான் இருக்கும். லைட்டோட லெவல், சர்ஃபேஸ் லெவல் இங்கே இருக்காது. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உள்ளே தான் வரும். ஓகே ஓகே. ஸோ உள்ளே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் லைட்டு இருக்கும். இல்லை, ஸ்ப்ரெட் நல்லா இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இரிட்டேஷன் இருக்காது, லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த கண் வலி அதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்டு. இதில் வந்து அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலில் இருக்குது, ஸ்விட்ச் கண்ட்ரோலில் இருக்குது, ப்ளஸ் மொபைல் ஆப். நீங்கள் வந்து வேறு கண்ட்ரியில் இருந்துக்கிட்டே இங்கே ஆப்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே. இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிசைனர் சீரீஸ். இப்போ கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கோல்ட் இல்லை கோல்ட் இந்த மாதிரி வந்து டபுள் டோன் கலர்ல யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் தான் வரும் இதோட அகலம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு 9 இன்ச்சு உள்ளது. ஸோ இந்த மாதிரி இதுல இருக்கு. அதே பிரைட்னஸ் வருமா இதுல? இதுல வந்து பிரைட்னஸ் வரும். இதுல வந்து உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ் கிடைக்கும், இதுல மேட் ஃபினிஷ் இருக்கும். நம்ம பண்ற பிராண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிலிப்ஸ், ஹேவெல்ஸ், கிராம்ப்டன் இந்த மாதிரி பிராண்ட்ஸும் பண்றோம், விப்ரோ இதெல்லாம் பண்றோம். மற்ற இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸும் பண்றோம். சேம் அதுலேயே வந்து ஸ்டார்லைட் ஒரு பிராண்ட் பண்றோம். அந்த ஸ்டார்லைட்டோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் இல்லை ஹேவெல்ஸ் இந்த மாதிரி இதில் மெட்டல் பாடி தான் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பாடி இந்த பிலிப்ஸ். இது வந்து உங்களுக்கு இதோட மெட்டல் பாடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 வரும். 1200 to 1300 வரும் இந்த சைஸ். இதே நம்ம சொல்ற ஸ்டார்லைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 600 650 இந்த ரேஞ்சஸ் தான் வரும். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பீசஸ் நிறைய எடுக்கிறாங்கன்னா ரேட்டு கம்மியாகும் சார். ஓகே. ஸோ அது ப்ளஸ் இவங்க ஃபிலிப்ஸ் வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க, 1 இயர் மேக்ஸிமம் 2 இயர்ஸ். ஸ்டார்லைட்ல வந்து 5 இயர்ஸ் வாரண்டி. ஸோ எந்த லைட்டுமே பார்த்தீங்கன்னா வீடு கூடி போய் கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு 1 இயர் வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்தா லைட் வேலை செய்யல வாரண்டி அப்படிமா. ஸோ அதனால நம்ம இது ப்ராமினெண்ட்டாக 5 இயர்ஸ் கொடுத்துருவோம் சார். இந்த லைட்டோட இது அட்வான்டேஜஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சீலிங்ல வந்து கான்கிரீட்ல அந்த கப்பு வைப்பாங்க ஃபால் சீலிங் பண்ணாம. ஸோ அந்த இதுலயே இது பண்ணிக்கலாம் சார். ஓகே. நீங்க ரெகுலரா பாக்குறது வந்து நார்மலா ஒரு வெளியில ஒரு எலக்ட்ரிக் கடையில இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். ஆமா. ஸோ அதுலயே வந்து ஃபால் சீலிங் பண்ண மாதிரி டிசைனர் சீரிஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் சார். இது மேட் பிளாக் இருக்கு, கோல்டு வரும், ரோஸ் கோல்டு வரும். ஸோ இந்த மாதிரி டபுள் டோன் இருக்கு. போடும்போது லுக் வந்து ஃபால் சீலிங். ஆமா, ஃபால் சீலிங் பண்ண மாதிரியே இருக்கும். பட்ஜெட்டான வீடா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துறோம். லைட்டோட பிரைஸ் அதுவும் இதுவும் சேம் தானா? இல்ல சார், அதுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு சார். இது அது வந்து உங்களுக்கு நார்மல் ரேஞ்சஸ் வரும். இது ஒரு 50 ரூபா கூட வரும். இது ஒரு 300 ரூபா ரேஞ்சஸ் வரும் சார், 300 350. ஸோ குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா பில்லிங் கூடுது அப்படிங்கும்போது நம்ம ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம். எவ்வளவு மேக்ஸிமம் கம்மி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து வித்தவுட் ஃபால் சீலிங் பண்றது சார். வித்தவுட் ஃபால் சீலிங்ல திருப்பி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுல வந்து ரெகுலர் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஆமா ஆமா. இப்போ வந்து ஃப்ரேம்லெஸ் மாடல். ஸோ இந்த ஃப்ரேமே இருக்காது. ஸோ லைட் வந்து இந்த எட்ஜ் வரையும் ஃபுல்லுமே லைட்ஸ் எரியும் சார். ஓகே. இதுல இருக்கு. ஸோ இது மாதிரி மெத்தட் ஒன்று இருக்கு, இந்த ரெகுலர் இருக்கு. இதுல திக்னஸ் கம்மியாகவும் நம்ம கொடுக்கலாம். ஓகே ஓகே. இது எல்லாமே வந்து சிலிண்டர்ஸ் டைப்ஸ். இதுவும் சர்ஃபேஸ் தான், ஃபால் சீலிங் பண்ணாமே பண்ணலாம். ஆமா ஆமா ஆமா. இதுல வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரவுண்ட் ரெண்டுமே வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இதுல எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபினிஷஸ் நல்லா இருக்கும் சார். இந்த மாதிரி ஃபினிஷஸ் இதெல்லாம் டிசைனர் சீரிஸ். யூசுவலா இந்த மாதிரி பிளைனா வரும், ரொம்ப பிளைன் இது இருக்கும். ஸோ இந்த கிளாஸில இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கன் பிளாக் இருக்கு, டபுள் டோன் இருக்கு, ஒயிட் வித் ரோஸ் கோல்ட், ஃப்ரெஞ்ச் கோல்டு வித் பிளாக், இல்ல கன் பிளாக் வித் மேட் பிளாக். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் வரும். ஓகே. இது இத்தனோண்டு தான் இருக்கு. ஆமா சார். இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதுல சின்ன சின்ன கேபினெட் ரொம்ப அந்த நேஷ் ஏரியால யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து 3 வாட்ஸ். 3 வாட்ஸ்ல இருந்து உங்களுக்கு 30 வாட்ஸ் வரையும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை சீலிங், டபுள் ஹைட் சீலிங் இருக்கும், பெரிய சீலிங் இருக்கும் 3 மாடி ஹைட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இது இருக்கலாம். இதுலயே உங்களுக்கு பாடி கலர்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணி கொடுக்கலாம் சார். உட்டன் ஃபினிஷ் வேணா உட்டன் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டெக்ஸ்சர் கேட்குறீங்க அந்த மாதிரி எல்லா இதுவுமே பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பியூரா வந்து கடைங்களுக்கு ஜுவல்லரி ஃபிட்டிங் சார். ஸோ இது எல்லாமே இந்த ஜுவல்லரி ஷாப்ஸு இல்லை உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸு இந்த மாதிரி இதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுறோம். ரொட்டேட்டும் பண்ணிக்கலாமா? ஆமாம் சார்.
இதுல வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ம். டில்டபிள் ஆப்ஷன்ஸ். ஓகே ஓகே. இப்போ நார்மலா இருக்கும், உங்களுக்கு இங்க டிஸ்பிளேஸ் இருக்குன்னா இப்படி திருப்பிக்கலாம். ம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உள்ள போர்ஷன் கவர் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வந்திருக்கு டிசைன்ஸ். நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது. இது வந்து ஹைலைட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி தானே? ஹைலைட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு வால் இருக்கு, அதுல ஹைலைட் யூஸ் பண்றது, அது ஜென்ரலாவே எல்லா இல்லை, இடங்களும். இது வந்து ஜென்ரல் லைட்டிங் சார். ஜென்ரலாகவே இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபால் சீலிங்கில் கட் பண்ணி போடுறது. இது வந்து டைரக்ட் சீலிங்கில், ஃபால் சீலிங் இல்லாமல் ட்ரூ சீலிங்கில் சர்ஃபேஸாகவே நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது இந்த சைஸ்ல கூட லைட் இருக்கு. ஆமாம் சார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸஸ் இருக்கு. ஸ்மாலஸ்ட் லைட் சார், நம்ம விரல் அளவு தான் இருக்கும். நல்ல ஸ்மாலஸ்ட் லைட்ஸ். இதெல்லாம் எவ்வளவு? ஒரு சின்னதா இருக்கிறதால விலை கம்மியா வருமா, அதிகமா வருமா? விலை வந்து உங்களுக்கு இது மாடலை பொறுத்து இருக்கு சார். ஓகே. ஸ்டார்டிங் ஃப்ரம் 200, 250 அந்த மாதிரிலேருந்து இருக்கு. சரி, இப்போ இந்த லைட் வைக்கணும்னா அதுக்கான மேல ஹோல்டர் வேணும்ல? ஆமா சார், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஹோல்ஸ் போட்டு இது பண்ணணும். இதெல்லாம் வந்து ஃபால் சீலிங் பண்ணி பண்ற லைட்ஸ். ஓ, ஃபால் சீலிங். ஃபால் சீலிங், வுடன் சீலிங் அந்த மாதிரி இதுக்கு பண்றது. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு திருப்பி ஃபால் சீலிங் இதுல தான் வரும். இதோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில எடுத்துட்டு டில்ட் பண்ணிக்கலாம், டர்ன் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இது வந்து டவுன் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிக்சர் லைட்டாகவும் வந்துக்கலாம். ஒரு வால்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கு. ரெண்டு பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்ஸ் இது எல்லாமே வந்துடும். மேக்ஸிமம் இன்டீரியர் பண்ணும்போது ப்ரொஃபைல் லைட் இல்லாம இருக்காது. ஆமா சார். இதெல்லாம் என்னது? இதுவும் ப்ரொஃபைல் லைட் தானா? ஆமா சார், இது எல்லாமே ப்ரொஃபைல். நார்மலா நம்ம பாக்குற சைஸ் சின்னது இதெல்லாம் இருக்கு. இது இன்னும் இவ்வளவு பெருசா? ஆமா சார், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஏரியாக்கு மெயின் லைட்டிங்கா இருக்கு. ஓகே. இது மேல கார்னர்ல இது வந்து கார்னரோட ப்ரொஃபைல் சார். இப்போ இந்த இதெல்லாமே சென்னையில இதான் நம்மள்ட்ட தான் இருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் இது வந்து சைடுல மெயின் லைட்டா இருக்கலாம். ஃபால் சீலிங் பண்ணாமையே இந்த வந்து கார்னர்ல இது பண்ணலாம். ஃபால் சீலிங் பண்ணாத வால்ல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ரெடிமேடாவே வரும் இல்லையா? ரெடிமேடா இருக்கு சார். ஓகே. ரெடிமேடா சைஸ்ல வரும். சைஸஸ்ல வந்து இது 3 இன்ச் சார். இல்ல நீட் வந்து நீங்க என்ன சைஸ் கேக்குறீங்களோ கொடுத்துடலாம் சார். அது வந்து நீங்க கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்ன சைஸஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பிளஸ் ஃபால் சீலிங் பண்ணாமையே உங்களுக்கு இந்த கோ லைட்டோட எஃபெக்ட் வேணும், அப் லைட்டரா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி இருந்து லைட் உங்களுக்கு இந்த இதுல இருந்து மேல அடிக்கும். ஓகே. அந்த ஃப்ரேமோட தான் வரும். ஃப்ரேம் போட்டா தான் உங்களுக்கு அந்த அப் லைட்டர் தெரியும். ஆமா. இப்போ இதையுமே நீங்க வந்து வாலை சுத்தி அடிச்சிடலாம். அடிச்சிட்டீங்கன்னா இந்த எஃபெக்ட் வரும். இப்போ எல்லாருக்குமே என்னன்னா டைரக்டா லைட் வேணாம்பாங்க. ஜாஸ்தி இப்போ மக்கள் விரும்ப இன்டைரக்ட் லைட்டா தான் வேணுங்கிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இது வரும். ஆமா. இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஃபால் சீலிங் போட்டு கட் பண்ணுவாங்க, சில பேர் சீலிங்லயே கட் பண்ணுவாங்க. சீலிங்லயே பண்ணலாம் சார். ஆமா. இது கட் பண்ணாம வைக்கிறதுக்கு அந்த ஃப்ரேம். ஆமா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சார், இதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ட்ராக் சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ட்ராக் இது வந்து ஜஸ்ட் திக்னஸே பாத்தீங்கன்னா இந்த ட்ராக்கோட திக்னஸ் வந்து வெறும் 5 mm தான், வெறும் 5 mm. ஓகே. இந்த சைஸ் சீலிங்ல இருந்து கீழே இறங்குற சைஸ் சொல்றீங்க? சைஸ் வந்து வெறும் 5 mm தான். ஓகே. ரெகுலர் பாத்தீங்கன்னா 20 mm. 20 mm ஓட மேக்னெட்டிக் ட்ராக்ஸ் இருக்கு. இது 5 mm ஓட மேக்னெட்டிக் ட்ராக். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எல்லா இதுவுமே வந்துடும். ஓகே. ஃபால் சீலிங் பண்ணாமே பண்ணலாம், பட் லைட் வெளியே பெருசா தெரியாது பல்ஜான மாதிரி. இந்த ட்ராக் வந்து பல்ஜான மாதிரி இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த எஃபெக்ட் இல்லாம உங்களுக்கு இது ஃபிளாட்டாவே இருக்கு. இது எல்லாமே டிசைனர் டைப். ஓகே. ஆர்கிடெக்சரல் லைட்டிங் இது. ஓகே. இப்போ இதுல வர லைட் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி லைட்டா? ஆமா சார். லைட் வேணா போட்டுக்கலாம், இந்த லைட் வேணாலும் போட்டுக்கலாம். இல்ல, உங்களுக்கு அந்த ட்ராக்ல நீங்க இது பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு ரிமோட் ஆப் கண்ட்ரோல் இருக்கு, டிமபிள், டியூனபிள், ஸ்மார்ட் லைட்டிங்கோட கான்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி நம்மளோட எல்லா லைட்டிங்குமே பாத்தீங்கன்னா டாலி சப்போர்ட் பண்ணும். டாலி டிரைவர்னு இருக்கு. இல்லை ஆட்டோமேஷன் இதோட சப்போர்ட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சார், இதெல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்றது, பெரிய டேபிள்ஸ் இருக்கிறது, லாங் லென்த்தா உள்ளது, இது என்ன சைஸ் கேட்குறீங்களோ இதுவும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இது வந்து ஜிம் அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஜிம்முக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ், இது வந்து ஜிம் பிளஸ் ஆஃபீஸ் லைட்டிங் மல்டிபிள் இதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வேரியஸ் பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இந்த மாதிரி இருக்கு இது. அப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள், ஹனிகோம், ரவுண்ட், இந்த மாதிரி வேரியஸ் இது இருக்கு. யாரோ இதெல்லாம் நம்ம சென்னையில லார்ஜஸ்ட் இது ஒன்று ஜிம் பண்ணியிருக்கோம் சார், ரோபர் சொல்லிட்டு. ஓகே. ஃபுல்லாக இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஷேப்ஸ் எல்லாம் வாட்டர் ஃப்ளோ லைட்னு சொல்லுவாங்க. ரன் ஆயிட்டே இருக்கு லைட். ப்ரொஃபைல் லைட்லயே அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம பண்ணலாம் சார். அதுல வந்து பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும். அதுவும் இருக்கு. அதுக்கு ஒரு டிரைவர் வைப்பாங்க. ஆமா. இப்போ அந்த செட்டப்புக்கு எவ்வளவு ஆகும்? அது வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 8,000ல இருந்து இருக்கு சார்.
8,000ல இருந்துனா லைட்டோட லென்த்தை பொறுத்தா இல்ல டிரைவரோட? பேசிக் கான்செப்ட் 8,000. அதுக்கு லென்த் போக போக நம்ம வந்து ப்ரொஃபைல் ஆட் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கு ப்ரொஃபைலுக்கான சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதுமா? ஆமா, டிரைவருக்கும் எக்ஸ்ட்ரா செலவாகும்? டிரைவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி லோட் ரொம்ப ஜாஸ்தி போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சில இது சின்ன ஒரு ரிசப்ஷனுக்கு மட்டும் போடுவாங்க, அந்த மாதிரி இதுக்கு எதுவும் தேவை இருக்கு. ஓகே. ஒரு 8,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமா சார். அது பார்த்து வந்து அலுமினியம் ப்ரொஃபைல். ஆமா ஆமா, அலுமினியம். இது வந்து உங்களுக்கு இப்போ புதுசா வந்திருக்கு சார். இது எல்லாமே சிலிகான் டைப். ஓகே. இதுலயும் பாத்தீங்கன்னா இது வந்து பியூர் வாட்டர் ப்ரூஃப் சார். 100% வாட்டர் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃப், அவுட்டோருக்கு தான் பியூரா. இது எல்லாமே இன்டோர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெண்டபிள் இருக்காது. இது பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து அப்படியே உங்களுக்கு பெண்ட் ஆகும், எனி டிகிரி பெண்ட் ஆகும். சோ இது எல்லாம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா சார், ஒரு ஆர்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணிக்கலாம். அதை விட இது காஸ்ட் அதிகமா? ஆமா சார், அதை விட இது வந்து கொஞ்சம் இதுதான். இது ஆர்ச் மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி அவுட்டோர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃப்ரேம் தனியா, லைட் தனியா வாங்கணும். ஆமா, இது எல்லாமே இன்பில்டா கொடுத்துருவோம் நம்ம. ஓகே. இது என்ன ரேட் வரும்? இது வந்து உங்களுக்கு பர் மீட்டர் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1200ல இருந்து இருக்கு. டிரைவர் ஏதாவது இதுக்கு வைக்கணுமா? ஆமா சார், இதுக்கு வந்து டிரைவர் இருக்கும். டிரைவர் வந்து உங்களுக்கு அது செப்பரேட்டா இன்டோர்ல வச்சுக்கிட வேண்டியதான். இந்த டிசைன்ஸ் மட்டும் அவுட்டோர்ல நம்ம கொடுத்துக்கிட வேண்டியதுதான். இது வந்து உங்களுக்கு மியூசிக்கோட சிங்க் ஆகும். நீங்க ஏதோ ஒரு சாங் பிளே பண்றீங்க இருங்கறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இது பிளே ஆயிட்டே இருக்கும். அதுக்கு தனியா செட்டப் நீங்க பண்ணிருக்கீங்கன்றீங்களா இல்ல அந்த லைட்டோடவே வருது? அது மாதிரி இந்த லைட்டோட உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் எல்லா இதுவுமே இதோட வந்துரும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு, இந்த மாதிரி ரன்னிங் இருக்கு, ரன்னிங் இல்லாம ஸ்டாண்ட் பை இருக்கு. சில இது வந்து பிராண்ட்ல பார்த்துட்டு அதே குவாலிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா வேணும்பாங்க, அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் 12 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். ஸோ இந்த 12 இயர்ஸ்ல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு வெளியில டைஅப்ஸ்லாம் இருக்கு. ஒரு லைட்ல ஒரு ப்ராப்ளமா அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கறது, இல்ல ஏற்கனவே பாதி ப்ராஜெக்ட் பண்ணி இன்கம்ப்ளீட்டா இருக்கும், அதோட அதை மேட்ச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்டிங் லெவல்ல டெக் ஏரியால போடுற மாதிரி இந்த லைட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மட்டும்தான் வரும். ஓகே ஓகே. ஃப்ளோர் வாஷ் மட்டும் தான் இது. ஸோ இந்த ஃப்ளோருக்கு வர்ற மாதிரி இருக்கு. இல்ல டெரஸ்ல வந்து ஒரு டெரஸ் கார்டன்ல இப்போ பண்றாங்க, கீழே உள்ள டெக் ஏரியாக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது இருக்கு. இந்த மாடல்ஸ் பாத்தீங்கன்னா சார், இது ஆக்சுவலா இப்படிதான் வரணும். இது வந்து நம்ம கபோர்டு திறக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் வந்து உங்களுக்கு சென்சார்ல ஆன் ஆகும். இதான் கபோர்டுனா கபோர்டு உள்ள அடிக்கும். கபோர்டு உள்ள அடிக்கும், நம்ம கண்ணுக்கு அடிக்காது. ஸோ வந்து உள்ளதான் அடிக்கும். ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான். இது நீங்க வால்ல போட்டு சீலிங்ல இருந்து இந்த மாதிரி பண்ணலாம். சென்சார்ஸும் கொடுத்துரும். ஜஸ்ட் கபோர்டு ஓபன் பண்ணும்போது லைட் எரியும், க்ளோஸ் பண்ண உடனே ஆஃப் ஆயிடும். ஓகே ஓகே. இப்போ நார்மலா வந்து அந்த ப்ரொஃபைல் தான் போடுறாங்க. ஆமா, அது வந்து ஃபுல்லாவே இந்த சைடும் அடிக்கும், இந்த சைடும் அடிக்கும். முதல்ல கஸ்டமர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா கண்ணில் அடிக்குது அப்படின்னு, ஆப்ஜெக்ட் தெரிய மாட்டேங்குது. இப்போ இது இருக்கும்போது இதா இருக்கும், உங்களோட ட்ரெஸ், பர்ஃப்யூம் பாட்டில் இல்ல ஜுவல்ஸ் எல்லாமே நல்லா ரிச்சா எடுத்து கொடுக்கும். ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம கடை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லைட்டை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம். இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஏரியாவுக்கு உங்க லைட்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறோம் அந்த மாதிரி. இது வேற இங்க உங்களுக்கு மற்ற எந்த லைட்ஸுமே இல்லை. இந்த லைட் எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் லைட்டை வச்சு உங்களுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொஃபைல் லைட்டோட மெயின் கான்செப்ட். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்க்கே இது கரெக்டாக இருக்கு. இதில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, எப்போ ஆட்கள் யூஸ் பண்றாங்களோ அந்த டைம் மட்டும் லைட் எரியிற மாதிரி. ஸோ ஆள் வர்றாங்க, ஆட்டோமேட்டிக்காக சென்சார் ஆன் ஆகும். ஓகே. ஸோ அது இருந்து அதில் சென்சார்ல நம்ம டைமர் வச்சுக்கிட வேண்டியதுதான். 1 minute 2 minutes. இது ஆள் போனதுக்கு அப்புறம் ஆஃப் ஆயிடும். ஓகே. ஸோ இது வந்து ப்ரொஃபைலுக்கு மட்டும் இல்லை, மீதி எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி நம்ம இந்த சென்சாரை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சென்சார் உங்ககிட்ட இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஸ்டார் கேஸ்ல அதிகமாக யூஸ். ஆமா, ஸ்டார் கேஸ் ஆள் வரும்போது எரியுற மாதிரி. ஆமா. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து நம்ம எல்லா ஏரியாவிலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூம்ல, கிச்சன்ல, இல்லை பால்கனி, இது இல்லை ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூம்ல தேவையில்லாம லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிற ஆஃபீஸ்ல, லிஃப்ட் லாபிலையும் ஒரு லைட்டு தான் மெயினாக வைக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ ஒரு யாரோ கெஸ்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகும், அது 5 minutes ஆஃப் ஆயிடும். ஓகே. ஸோ நம்ம ஜஸ்ட் காலை வச்ச உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு ஆன் ஆயிடும். ஓகே. இப்போ உங்க ஷாப்புக்கு நேரா வந்து பார்க்கறோம்னா சென்னையில் இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். சரிங்க, இருக்கு இந்த ஷாப். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட் மயிலாப்பூர்லேருந்து நீங்கள் மவுண்ட் ரோட் டி நகர் போகிற வழியில் இருக்குது. அதாவது நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் தேவர் சிலைக்கு ஒரு 5 பில்டிங் முன்னாடியே இருக்குது. லொகேஷன் தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துடலாம். லிங்க் கொடுத்துருங்க, ஆப் லிங்க்ல பார்த்துட்டு வாங்க. ஓகே. அந்த வெளியூர்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஆமாம், கால் பண்ணி பேசலாம், வீடியோ கால் இறங்கலாம். டைம் பாஸ் இல்லாமல் சீரியஸ் பையராக இருக்கிறாங்கன்னா வீடியோ கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கேட்லாக்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ அப்ராட்லேருந்து உள்ள கிளைண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் நம்மளுக்கு வீடியோ காலில் தான் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ வீடியோ காலில் இருக்கும்போது அதோட குவாலிட்டி எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வெறும் பிக்சர் மட்டும் தான் இருக்கும். ஆமாம். இப்போ வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அதோட ஃபினிஷ் எல்லாமே வந்து இது பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்கணுமோ அது பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.